சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சினிமா, அரசியல் என இரண்டிலும் தளபதி என்று அழைக்கப்படுபவர் முதல்வர் விஜய். அதே சமயம் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது தளபதி என்று அழைக்கப்பட்டவர் தற்போது அவர் தளபதியார் என்று அழைக்கப்படுகிறார். தளபதி பட்டம் குறித்து ஸ்டாலின், விஜய் ரசிகர்களிடையே வாக்குவாதம் இருந்தாலும் அரசியல், சினிமா இரண்டிலும் முதல் தளபதி யார் என்பது குறித்து கவிஞர் வாலி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதி தன் வாழ்நாளின் இறுதி வரை வாலிபக் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வாலி. எம்ஜிஆர், கண்ணதாசன் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தபோது இடையில் புகுந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி எம்ஜிஆரின் ஃபேவரட் கவிஞராக மாறினார். எம்ஜிஆருக்காக இவர் எழுதிய பல ஹிட் பாடல்கள் இன்றைக்கும் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா பிறந்த மற்றும் நினைவு நாட்களில் ஒளிபரப்பாகி வருகிறது. அதேபோல் கண்ணதாசனுக்கு போட்டியாக பாடல்கள் எழுத வந்திருந்தாலும் எங்கள் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்தது என்று வாலி பல மேடைகளில் கூறியுள்ளார். இதனிடையே தற்போது அரசியலில் தளபதி பட்டத்துடன் விஜய் இருந்தாலும் சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலும் முதல் தளபதி முன்னாள் முதல்வர் அண்ணாதான் என்று வாலி ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், தளபதி என்று நான் ஒரு நாடகம் எழுதினேன். இதுதான் என் முதல் நாடகம். கிங் லியர் என்ற ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்து தளபதி என்று எழுதியிருந்தேன். இதில் நான் செய்த தவறு, தளபதியாக நடித்த கேரக்டருக்கு தம்பித்துரை என்று பெயர் வைத்துவிட்டேன். அந்த காலகட்டத்தில் அண்ணா, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை தளபதி என்று அழைக்கப்பட்டார். 1947 முதல் 1948 அந்த சமயத்தில் திமுக என்ற கட்சியே உருவாகவில்லை. 1949 தான் திமுக உருவானது. இந்த நாடகம் நடத்தப்பட்ட போது திராவிட கழகத்தினர் தம்பித்துரை என்ற கேரக்டர் வைத்து அதற்கு தளபதி என்று பெயர் வைத்து அண்ணாவை கிண்டல் செய்வதாக கூறி கலாட்டா செய்தார்கள். அப்போது ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒருவர் எனக்கு சப்போர்ட்டாக பேசி காப்பாற்றினார். அதில் தம்பித்துரை கேரக்டரில் நடித்தவனே நான் தான் என்று வாலி கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.